எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நவம்பர் 8ஆம் தேதி இந்திய பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். இது போன்ற ஒரு நாளில் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு என்கிற அஸ்திரத்தை இந்திய பொருளாதாரத்தின் மீது ஏவியது மத்திய அரசு. இதே போன்ற ஒரு இரவில் சரியாக ஒரு மணி நேரம் முன்பாக 8 மணி அளவில் பிரதமர் அறிவித்த அந்த அறிவிப்பு கடந்திருக்கக்கூடிய 53 நாட்களில் நாட்டை புரட்டி போட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் 116 சுற்றறிக்கைகள் அறிவிப்புகளாக டிமானிட்டைசேஷன் தொடர்பாக வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வந்திருந்தாலும் 53வது நாள், அதாவது மத்திய அரசு விதித்த கெடு முடியக்கூடிய இன்று பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றியிருக்கூடிய உரையில் கேஷ்லெஸ் எக்கானமி எனப்படும் பணமற்ற பண பரிவர்த்தனை இவற்றுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. இவற்றை ஊக்குவிப்பதற்கு அம்பேத்கர் பெயரில் ஒரு செயலியை பிரதமர் அறிவித்திருக்கிறார். அது பீம் செயலி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அன்றாடம் காய்ச்சும் சாமானிய மக்கள் தொடங்கி அம்பேத்கரில் வந்து நின்றிருக்கிறது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை. இது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையும் இனி கடக்க வேண்டிய தூரத்தையும் விவாதிக்கிறது இன்றைய நேர்பட பேசு. இன்று நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா, வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன், ரிசர்வ் வங்கியில் பொருளாதாரத்துறையில் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு சுவாமிதாஸ், பட்டய கணக்காளர் திரு சேகர் ஆகியோர் நம்மோடு இணைகின்றனர். அதே போன்று தனது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு ஆத்ரேயா, நான் இன்னிலிருந்து அப்படி ரிவைண்ட் பண்ணி இந்த டிஸ்கஷனையும் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நவம்பர் 8 டிசம்பர் 30 வந்து நிற்கிறோம். வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இனி பிரதமருடைய பேச்சில், இல்லை நாளைய பேச்சில் இருக்குன்ற எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய பேச்சு ஒரு அறிவிப்பாக அப்படி கடந்து போயிட முடியுமா? பீம்னு ஒரு ஆப் வருது, கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி போங்க, மக்கள் அனைவரும் கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி வந்துட்டாங்க, இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. சமீபத்தில் நீங்கள் எழுந்த ஒரு பிரசுரம் கூட படித்தேன், லைக்லி டு பி பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் அதில் எழுதியிருந்தீங்க. இன்றைய பீம் ஆப்பும் லைக்லி டு பி பொலிட்டிக்கல் மூவா, இல்லை இது எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கறது? அதாவது ஒரு நாடு வளர்ச்சி அடையும் பொழுது ரொக்கம் மட்டுமில்லாமல் வேறு வடிவங்களிலும் பரிவர்த்தனைகள் செய்வது என்பது இயல்பு. அது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு தொழில்நுட்பம் அனுமதித்தால் பல்வேறு வடிவங்களில் நாம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அங்கு துவங்கலாம். இன்றைக்கு இந்து பத்திரிகையில் அந்த கட்டுரை வந்திருக்கு. அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோ ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆன் தி யூஸ் ஆஃப் கேஷ், ரொக்க பயன்பாடு பற்றி. வளர்ச்சியடைந்த அமெரிக்க நாட்டிலேயே ஒரு 40% அதிகமான அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸில் பரிவர்த்தனைகளில் பணம் பயன்படுத்தப்பட்ட 2012. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்பது வேறு. அதில் வந்து ஒரு 60% மக்கள் வந்து எல்லா நேரங்களிலும் கையில் பணம் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அநேகமாக சிறு சில்லறை வியாபாரங்களில், அன்றாட செயல்பாடுகளில் அதிகமாக பணம் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக இதில் ஒரு டைவர்ட் இருக்குது. ஏழை ஜனங்க கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. இது அமெரிக்காவில். அதே மாதிரி ஜெர்மனி போன்ற நாட்டிலையும் அது இருக்குது. நீங்கள் வந்து சில நேரங்கள் எப்படி அரசாங்கம் இதை போஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கேஷ் ஜிடிபி ரேஷியோ 10%, 12%, பாருங்கள் பிரேசிலில் 3, அதுலேருந்து ஒரு 4 அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, ஜப்பானில் 20 கிட்ட இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய வரலாற்று ரீதியாக வந்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் அடிப்படையில், அந்த நாட்டினுடைய கட்டமைப்பின் அடிப்படையில் எது சாத்தியமில்லை என்று வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2008க்கு பிறகு ஏடிஎம் பயன்பாடு வேகமாக அதிகரிச்சிருக்குது. அந்த வேகத்தில் டிஜிட்டல் அதிகரிக்கலை. இப்போ டிஜிட்டல் ஏடிஎம் போன்ற விஷயங்களை அரசு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அரசுக்கு ஏற்படுகிற செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்டையர் காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நமக்கு வந்துடும். நீங்கள் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நுகர்வோரை பொறுத்தவரை காஸ்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அல்ல. கணிசமான செலவு அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சிறு தொகைகளுக்கு அது ரொம்ப கூடுதலாக சிரமமாக இருக்கும். அதுக்கான கட்டமைப்பு நம்ம நாட்டில் இல்லை. நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், ஒரு 46% தான் வங்கி கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பகுதி வந்து டம்மி கணக்காகவும் இன்றைக்கி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு ஆய்வு செய்த கூட கடந்த ஓராண்டில் 15% தான் அடல்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க வங்கியை ஒரு முறை டிரான்சாக்ஷனுக்கு என்ற செய்தி வந்திருக்கு. ஒரு 30% குறைவாக தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த நாட்டில். அதேமாதிரி இந்த செயலிகள் மொபைல் ஃபோன்ஸ் எடுத்தால் கூட கணிசமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப குறைவு, அதிகமாக இருக்கிறது சாதாரண ஃபோன்ஸு. அப்போ இது கனெக்டிவிட்டி பிரச்சனைகள் ஏராளமாக வரக்கூடிய ஒரு நாட்டில் இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் வந்து மொபைல் ஏன் பிக்கப் ஆகிருக்குன்னா, அங்கே வேறு இல்லை. நம்ம வந்து ஒரு பேங்க் லெட் மாடலில் இருக்கிறோம் ஃபார் டிரான்சாக்ஷன்.
அப்போது இது கேஷை குறைத்து வங்கிகளை நோக்கி போகிறோம், ஏடிஎம்ஸை பயன்படுத்துகிறோம், அடுத்த கட்டமாக டிஜிட்டல் நோக்கியும் போவோம். இதெல்லாம் போகக்கூடாது என்று யாரும் சொல்லலை. அப்படி போகும்பொழுது அதனுடைய நல்லது கெட்டது என்ன ஜனங்களுக்கு தெரியணும் இல்லை, அதுக்கான ஒரு அவகாசம் கொடுக்கணும் இல்லை, அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும் இல்லை. அப்போ படிப்படியாக நம்முடைய மொத்த பரிவர்த்தனைகளில் சற்று கூடுதலான பங்கு அவை பெறலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறலாம் மக்களை ஏமாத்துகிற வேலை. கடுமையாக மக்கள் 50 நாட்களாக பாடுபட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே போனோன்னா நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் நான் சொல்கிறேன். அது சிட்டிசன் நான் சொல்கிறேன், எக்கானமிஸ்ட் கூட இல்லை. 200 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. அதை இன்கன்வீனியன்ஸ் எப்படி சொல்லுவீங்க? அசௌரியமா? ஒரு மனிதன் கொல்லப்படுவது, அவன் பணத்தை எடுக்கிறது கியூ சாவது என்பது அசௌரியமா? இல்லைன்னா அரசால் செய்யப்பட்ட கொலையான்னு கேட்கலாம். அவ்வளோ வலுவான வார்த்தைலாம் யூஸ் பண்ண விரும்பலை. ஆனால் அது அசௌரியம்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. ஒரு பெரிய தவறு நடந்துச்சு, சரியான தயாரிப்பு இல்லை, ஏராளமாக ஜனங்க பலியாக இருக்கிறாங்க. காலப்போக்கில் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையை நிறைய பேர் தெரிவிக்கலாம், அதுக்கு தெரிவிக்கிறது உரிமை உண்டு. ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட எதிர்காலம் கிட்டக்கே இல்லை. இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் கேஷ் பயன்பாடு நாட்டில் இருக்கும், வளர்ச்சி அடைந்த பிறகும் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட மாற்று பரிவர்த்தனை முறைகளை நோக்கி போவதில் ஆட்சேபனை இல்லை. அதனால் அதே காரணம் காட்டி நீ உங்கள் கையில் காசை கொடுக்க மாட்டான், நீ பேங்க்லேருந்து பணம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப கொடுமை என்று நான் சொல்லுவேன். திரு ராமசுப்ரமணியம், முதல்ல நவம்பர் 8ஆம் தேதியில் 4 இலக்குகள் சொல்லப்பட்டது. அதன் பிறகு வந்த பல்வேறு பேச்சுக்கள், அது நிதியமைச்சரோட பேச்சாக இருக்கலாம், இல்லை பொருளாதார விவகாரத்துறை செயலாளருடைய பேச்சாக இருக்கலாம், எந்த பேச்சிலையுமே இந்த 4 இலக்குகளுடைய சமீபத்திய முன்னேற்றம் என்ன, அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான எந்த புள்ளி விவரங்களும் வெளியிடப்படல. இன்றைய பிரதமரின் பேச்சில் கூட அது எதுவுமே இல்லாமல் அடுத்த கட்டமாக கேஷ்லெஸ் எக்கானமி, பணமற்ற பரிவர்த்தனைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை இதுதான் முதல் இலக்காக இருந்தது, அப்போது சொல்லப்படவில்லையா அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். முதல்ல இந்த நேர்பட பேசு 8ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நான் இங்கே பேசினேன். இன்னைக்கு 50ஆம் தேதி இன்னைக்கு பேசுகின்றனால இந்த 50 நாளில் என்ன நடந்துங்கிறது நேர்பட பேசும் மூலமாக நான் யார்ட்டையும் என்னுடைய கருத்தை சொல்லவில்லை. இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க, உங்களுக்கு நன்றி. முதல்ல நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸை பற்றி 8ஆம் தேதி சொன்னது உண்மை. இரண்டாவதாக இதில் நான் இப்போ சாதக பாதங்கள் ரெண்டுத்தையுமே நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி, நான் பிஜேபியை சேர்ந்தவன் என்றால் அதனால் அதுக்கு முழுக்களும் நான் எல்லாமே சரி என்பது நான் சொல்லணும்னு அவசியம். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எது நியாயமாக இருக்குன்னு எனக்கு படுகின்றதோ அது நியாயம் சொல்லு, தவறுன்னா தவறுங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிறது போகிறதுனா, இது இன்னைக்கு திடீர்னு பிரதமர் சொல்லலை. ஆரம்பத்திலே இன்ஃபேக்ட் அவருடைய முதல் எஜெண்டாவே இந்த கேஷ்லெஸ் எக்கானமி, எல்லாருக்கும் பணம் வரணும், பேங்க் மூலமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜன்தன் திட்டம் வந்தது காரணமே. இப்போ அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதுலேருந்து ரிலேட் பண்ணீங்கன்னா இப்போ டெஃபினட்டாக யூ வில் கெட் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் ஒன்லி ஃபார் பேங்கிங், அது அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொன்னார் அவர். ஆகவே இன்னும் புதுசாக இதை இன்வென்ட் பண்ணல அப்படிங்கிறத நான், வங்கிகளினுடைய பயன்பாடு, வங்கி பரிவர்த்தனைகளுக்குள்ள மக்கள் வரணும் அப்படிங்கிறது வேற, அனைவரும் கேஷ்லெஸ் எக்கானமி, பணமற்ற பரிவர்த்தனைக்குள்ள வரதுங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்ல அது முதல்ல நான் இப்ப அந்த மாதிரி இப்ப பணம் பரிவர்த்தனைனா முதல்ல பேங்க் அக்கௌண்ட் வேணுமா வேண்டாம், டிஜிட்டல் எக்கானமின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணுமா வேண்டாமா, அப்படி ஒண்ணுக்க. ஆகவே மைடியர் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனால நீங்க அதை முதல்ல சொன்ன ஜன்தன் யோஜனா வந்த போது அரசு என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு என்னோட நினைவு சரின்னா, சாமானிய மக்கள், ஏழை மக்கள், இவர்களுக்கு அரசனுடைய ஒரு ஊக்கத்தொகையாக இல்ல அரசு தரக்கூடிய திட்டங்களினுடைய அந்த பணப்பலன்கள் நேரடியாக போகக்கூடியதாக அப்படிதானே சொல்லப்பட்டது. டிஜிட்டல் எக்கானமி நோக்கி நாங்க நகர்றோம், அதனுடைய முதல் படி அப்ப சொல்லவே இல்லை. அதாவது முதல் படிங்கிறது அதுதான், அப்பவே டாம் பண்ணலங்கிறது இருக்கலாம். பட் ஹிஸ் அப்ஜெக்டிவ் வாஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் தட் ஒரு விஷயம். இரண்டாவதாக இப்ப டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லா விதமான இதையும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் எடுத்துட்டா டாக்டர் இவர் சொன்ன பொருளாதார சொன்ன மாதிரி ஆத்திரேயா சொன்னது போல இப்போ நான் டெஃபினட்டாக ஒரு 10% மேலே இங்கே கிடையாது இந்தியாவில். அது நம்ம ஐ ஹாவ் டு ஃபேக்ட்ஸாக ஒத்துக்கணும். நம்ம அதை இன்னைக்கு இவருடைய முயற்சி என்னன்னா, அந்த 10 ஒரு 30-40 கொண்டு வந்தார் என்றாலே தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். உலகத்தில் அவர் சொன்னது போல அமெரிக்காவில் இன்னைக்கு 40%, 45% கேஷில் தான் ஓடிட்டு இருக்கு. எந்த விதமான ஃப்ராடே கிடையாது, நேர்மையான முறையில் டாக்ஸ் கட்டுறவங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய. ஜப்பான் எடுத்துனீங்க, ஊழலே இல்லாத ஒரு நாடு, அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20% கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஜெர்மனியில் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கே நீங்க பரிவர்த்தனைக்கு நீங்க 100% கூட போய்க்கலாம். அது ஒரு அரசனுடைய இலக்காக இருக்கலாம், லட்சியமாக இருக்கலாம், அது சாத்தியமா சாத்தியம் தனி விவாதம்.
அப்படி நீங்க போகிற அந்த பயணத்தின் போது என்னுடைய பணத்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த நிபந்தனை தானே பிரச்சனையாக இல்ல. அதுதான் சார், அது தட் இஸ் ஒன்லி டெம்பரரி. பட் இப்ப செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும். ஆகவே கேஷ்லெஸ் என்பது கம்ப்ளீட்டா ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடியோ அல்லது பினான்ஸ் மினிஸ்டரோ கம்ப்ளீட்டா கேஷே இல்லாமல் லெஸ் கேஷ் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாவதாக இப்ப நீங்க சொல்லுவது என்னன்னா, என் பணத்தையே நான் எடுக்கக்கூடாது, இது திஸ் இஸ் அ டெம்பரரி. அதுக்கு தான் தட் இஸ் இந்த 4 அப்ஜெக்டிவ் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இந்த ஒரு 50 நாளைக்கு பொறுத்து கொள்ளுங்கள். இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. இவர் சொன்னாப்புல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, ஒரு 100 பேருக்கு மேல செத்து போய் 200 பேர் எனக்கு நாங்கள் ஒன்றும் படிக்கல, இருக்கலாம், அவர் சொன்னது இருக்கலாம், நான் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்பியூட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்பொழுது அந்த 100 பேர் இறந்ததும் கூட அது ஆக்சிடென்டலா இட் ஹேஸ் ஹேப்பன். பட் அதுக்காக ஒரு பெரிய அப்ரோர் ஒன்றும் வரவே இல்லையே. டேக் த கேஸ் ஆஃப் வெனிசுலா, நமக்கு பின்னாடி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த டிமானிட்டைசேஷன். அங்க எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் இங்க ஏன் வரலன்னா மக்கள் they have accepted. இது நல்லதுக்காக இருக்க போகின்றது. முக்கியமாக ஒரு நிமிஷம். அதனால இந்த காரியத்தினால பொதுமக்கள் நல்லது நடக்க போகின்றது அப்படின்னு இந்தியா 120 கோடி எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிமானிட்டைசேஷன் there is no doubt about it. இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா இதனால நல்லது வரப்போகின்றது அப்படிங்கறத அவங்க தெளிவாக இருக்கின்றார்கள். பீட்டர் அல்போன்ஸ், ராமசுப்ரமணியன் சொல்வதிலிருந்து தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சிமிலரா பார்க்க முடிகிறது. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு. பிரதமர் இன்னைக்கு இந்த பீம் ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசும்போது கூட இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு, வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் பல தரப்பினர் மத்தியில் வரவேற்பை பெற்றதால் தான் மக்கள் தெருவுக்கு போராடல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது ஒன்னு செம்மல், மக்கள் தெருவுக்கு போராடவில்லை என்பதற்கும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரதமர் 8ஆம் தேதி அறிவித்த பிறகு இதை போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பாருங்கள், ஊரில் உள்ள அத்தனை பணக்காரர்களையும் நான் வங்கிகளுக்கு முன்னால் கொண்டு வரிசையில நிறுத்துவேன், அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன், 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், 5 தலைமுறைகளுக்கான நல்வாழ்வை தருவேன் என்றெல்லாம் சில சமயத்தில் எமோஷனல் ஆகி கண்கள் நீர் பிடிக்க அவர் பேசினார். இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள், ஏன் நான் கூட ஒரு கட்டத்திலே இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருந்திருக்குமோ என்று கூட நான் கூட நினைத்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு 50 நாட்களுக்கு பிறகு நடந்திருக்கிற நிலையை பார்க்கின்ற போது நண்பர் ராமசுப்ரமணியம் போன்றவர்கள் இன்னும் இந்த நாட்டு மக்கள் மிக மகிழ்ச்சிகரமாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மக்களினுடைய உண்மையான மன ஓட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதும் உங்களுடைய தொலைக்காட்சி, இன்னைக்கு நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ், இன்னைக்கு பெங்களூர், டெல்லி, இன்னைக்கு சென்னையில நீங்க பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவோர்களுடைய கொந்தளிப்பை எல்லாம் இன்று முழுவதும் தொலைக்காட்சியில பார்த்தீர்கள். நேற்றைய தினம் கேரளாவில் 700 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தி இருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மக்களை திரட்டி 700 கிலோமீட்டர் தூரத்திற்கு. ஆகவே இது இன்னும் நாளாக இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி ஒரு பெரிய தப்பு பண்ணுதோ, அதாவது மக்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் மீது உள்ள நம்பிக்கை எதுவரை, வாட் இஸ் த லிமிட் என்பதை சோதித்து பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா திரும்ப அந்த சமூகத்தை கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரது ரொம்ப சங்கடம். அதனால இன்னைக்கு கேள்வி கேஷ்லெஸ் எக்கனாமியா லெஸ் கேஷ் எக்கனாமியா என்பது அல்ல. இன்னைக்கு மக்களுக்கு என்ன கேள்வினா, என்னுடைய வாழ்வாதாரங்கள் எப்பொழுது நவம்பர் 8க்கு முன்னால் இருந்த நிலைமை போல, இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா என்ன தினசரி 200 லோடு வெஜிடபிள் வருது, அதுல 100 லோட குப்பையில கொண்டு தட்டுறாங்க. குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடியவர்கள் அதை வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது எத்தனை நாள் இது நடக்க முடியும்? அது வியாபாரி விற்கிறன்னா அவனுக்கு வேற, ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணவனுடைய நிலைமை என்ன? இதை போல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்று சென்னையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உழைப்பு இல்ல, ஊதியம் இல்ல. இன்னைக்கு மாத சம்பளம் வாங்குவவர்கள் 3வது மாதம் நாளைக்கு வாங்க போகிறார்கள். இவர்களுக்கு எத்தனை நாள் வரிசையில் நின்று தினசரி 2000 ரூபாய் வாங்க வேண்டும்? கல்யாணம் செய்கின்றவர்கள் எத்தனை நாள் பொறுத்திருக்க வேண்டும்? இதையெல்லாம் நீங்க பொருளாதார டிஸ்கஷன் சொல்லி லெஸ் கேஷ் கேஷ்லெஸ் எக்கனாமி என்று சொல்லிவிட்டால்
இப்படி வந்து 100 கோடி மக்களை வந்து துன்புறுத்துவதற்கு இட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா டுடே நல்லா சொல்லியிருக்கு, இட் இஸ் எ மோடி மேட் கிரைசிஸ் அப்படிதான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க முதல் வாரத்துல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய லீடிங் மேகசின்ஸ், இன்டர்நேஷனல் மேகசின்ஸ், ஃபோர்ப்ஸ் போன்ற மேகசின், வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் டைம்ஸ், இவைகளெல்லாம் முதல் நாளிலே வேற மாதிரி நேற்று என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் எ டிசாஸ்டர் ஃபார் இந்தியா. சிங்கப்பூர் வந்து நமக்கு முதலீடு வர வேண்டிய நாடு. சிங்கப்பூரினுடைய பிரபலமான நேடு சிங்கப்பூர் டைம்ஸ் என்ன எழுதுகிறது, இந்தியா எங்கே போகிறது என்று தெரியவில்லை, வாட் வில் ஹேப்பன் டு இந்தியா என்று இன்னைக்கு எழுதியிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம வந்து இது வந்து ஒரு சிக்னல். ஆனா இன்னும் நமக்கு என்ன தெரியவில்லை என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல. இன்னைக்கு கூட ஏடிஎம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம் நிறுவனங்களை நிர்வகிக்கிற அந்த மேனேஜிங் டைரக்டர் வெங்கடாஜலம் என்ன சொல்லுகிறார், இன்னைக்கு வந்து நீங்க பத்திரிகையில வந்திருக்கு 30% 40% தான் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியோட ஏடிஎம்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு. 24x7 வேலை பார்க்கல, 6 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க முடியல, 40% மேல உள்ள ஏடிஎம்கள் வேலை செய்யல. இன்னைக்கு கூட உங்க தொலைக்காட்சியில சென்னையில ஓடாத ஏடிஎம்களை வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில படம் முடித்து காண்பினீங்க. சோ பிரதமர் வந்து இதையெல்லாம் அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு நான் ஒரு புதிய செயலியை கொண்டு வருகிறேன், அது வந்து எப்படி வந்து யதார்த்தத்தோடு இணைந்த பிரதமராக இருக்க முடியும்? இன்னைக்கு வேண்டியது வந்து ஏடிஎம்ல கேஷ். இன்னைக்கு வேண்டியது வந்து மக்களுக்கு வந்து இந்த 50 நாட்களுக்கு பிறவாகுது இந்த 4000 ரூபாயை வந்து 10,000ஆக அட்லீஸ்ட் குறைந்தது நான் போட்ட பணம், என்னுடைய உழைப்பினுடைய பணம். 50 நாள் நான் வந்து தேசத்திற்காக ஒரு யாகம் செய்யுங்கள் பிரதமர். நான் 50 நாள் பொறுத்திருந்தேன். நாளைக்கு வந்து இந்த 4000 வந்து 10,000ஆக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூட சொல்ல தயாராக இல்லாத பிரதமர், நான் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பேர்ல நான் செயலி போடுகிறேன் என்று சொன்னால், இதுலதான் நீங்க பார்க்கணும் ஒரு பெரிய ஏமாற்று. அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கொதித்து எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் போற்றுகின்ற தலைவருடைய பெயரை வைத்து ஒரு 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 சின்ன ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், அவ்வளவுதான். அதை நான் அப்படித்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை கணக்கு கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பணம் கணக்கில் வராத பணம்னா 4313 கோடி ரூபாய். கணக்குல எவ்வளவு வந்திருக்கு? ஏறக்குறைய 14.5 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் வருமான வரி எண்ணெய்த்துறை சொல்லுகிறது கணக்கிலே வராத பணம் வந்து 4313 கோடி ரூபாய். இப்போ வந்து நீங்க கருப்பு பணத்தை வந்து ரைட் பண்ணி வெளியெடுத்தோம்னு சொல்றாங்க. ஏன் கேத்தன் தேசாய் வந்து 1500 கோடி எடுக்கலையா? 100 டன் தங்கம் எடுக்கலையா? அதெல்லாம் இந்த சோதனைகள் வருவதற்கு முன்பே எடுத்திருக்கிறோம். ஆகவே எதற்காக இவ்வளவு கஷ்டம்? அதுதான் கேள்விக்கு தான் பிரதமர் பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கான பதிலை கேட்கலாம். டாட்டாவில இருந்து கடைக்கோடியில் இருக்கிற அது மட்டும் எதுக்காக இந்த கஷ்டம்? அதான் ஒரு கேள்வி. திரு சுவாமிதாஸ், இன்றைக்கு ஸ்பீச்ல ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறேன், சரி ரொம்ப நேரம் எடுத்துக்கல. இல்ல, அவர் வந்து வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் பத்தி பேசுறாரு, ஃபினான்ஷியல் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் பத்தி. பட் அதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்கூட. போன வாரம் சண்டேல, ஐ திங்க் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஹிந்து பத்திரிகையில கூட இந்த டிமானிட்டைசேஷனால நல்ல பலன் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். டைம் போன்ற பத்திரிகையில ஒரு செகண்ட், அது டைம் பத்திரிகையில நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் கோச்சு கூடாது என்ன, டைம் பத்திரிகையில ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் எழுதினாங்களே, அதை அவர் ஏத்துப்பாரா? அது மாதிரி அந்த பத்திரிகையில வரதெல்லாம் நாம பேசப்படுத்த வேண்டாம். பத்திரிகை அண்டர் அச்சீவர் அப்படின்னு எழுதுனது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸை இங்க கொண்டு வர முடியல, இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்களை சொன்னபோது அந்த அண்டர் அச்சீவர்னா பல விஷயத்தை அன்னைக்கு பேசப்பட்டது, பல விஷயங்களை எடுத்து சொல்லப்பட்டது. அண்டர் அச்சீவர் அப்புறம் அன்னைக்கு டைம் பத்திரிகையை நடைபெற்ற அனைத்து பிரதான விவாதங்களிலும் பாரதிய ஜனதாவினரும் பிற எதிர்க்கட்சிகளும் கையில் எடுத்துத்தான் விமர்சனம் செய்தார். ஏற்றுக்க மாட்டான்னு சொல்றது இல்ல. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், வெளிநாட்டினுடைய பத்திரிகை நாம வந்து யூபிஐ 2 இஷ்யூ இல்ல. இந்த நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 4 இலக்குகள் கருப்பணம் பூரா இன்னைக்கு வந்து வெள்ளையாக்கப்பட்டு வங்கிக்கு வந்துருச்சு. அது சொல்லட்டும் சார், சொல்லுவாங்க. அவர்கிட்ட பேசலாம். அதாவது ஆர்பிஐக்குன்னு ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்த பொருளாதாரம் தாண்டி ஆர்பிஐ செயல்படக்கூடியது ஒரு பொருளாதார அடிப்படை. அதான் ஆர்பிஐயோட எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றேன். இந்த பணங்கள், அதாவது இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பணம் எல்லாம் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருச்சு, இதை நாங்க மறுபடியும் ஸ்க்ரூட்டனி பண்ணுவோம், ஆய்வுக்கு உட்படுத்துவோம், இதுல எது கருப்பு வெள்ளைன்னு தெரிஞ்சிடும், அது பிறகுதான் ஒரிஜினா இது கருப்பு இது வெள்ளைன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புல அது சாத்தியமா? இல்ல, இந்த பணம் கருப்பு வெள்ளையாச்சா அல்லது வெள்ளை தான் உள்ள வந்துச்சான்னு தெரியாது இல்லையா? அதாவது அது உள்ள வந்த மாதிரி அது வெள்ளை தான்.
அதில் எது கருப்பு கருப்பு பணத்தில் நான் யோசித்து பார்த்ததில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து சரியான தொழில் செய்து தங்கள் வருமானத்தை காட்டாததுனாலே, வருமான வரி ஒழுங்காக கட்டாததுனாலே உள்ள அதுவும் பிளாக் மணி தான். இப்போ ஒருத்தர் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 30% இன்கம் டேக்ஸ் கட்டலன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 1 லட்சம் பிளாக் மணி, அது ஒரு வகையான பிளாக் மணி. இன்னொரு பிளாக் மணிங்கிறது பணத்தை தவறாக சம்பாதிப்பது, ஊழல், பெரிய பெரிய பணம், அதுதான் பெரிய பிளாக் மணி. ஆனால் இதுவும் ப்ரிவேலண்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ வங்கி கணக்குள்ளே வந்த பிறகு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இது யார் டெபாசிட் பண்ணது, எவ்வளோ பண்ணாங்கன்ட்டு. அப்போ அவருடைய கணக்கை போய் பார்ப்பாங்க. அவர் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறாரா இல்லையா, அவருடைய போன வருஷம் என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா, அப்போ நீங்கள் வந்து எவேடட் டேக்ஸ், இது டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் எவேஷனில் உள்ள பிளாக் மணி அதில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் டேக்ஸ் எவேஷனில் உள்ள பிளாக் மணி டோட்டல் பிளாக் மணியில் எத்தனை % இருக்கும், அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். இல்ல, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் கொடுத்திருக்க விவரங்கள்ல 5063 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம். அக்கவுண்ட் வந்து சஸ்பீஷியஸ், டிரான்சாக்ஷன் சஸ்பீஷியஸ். அதுல 5000 வச்சுக்கிடுங்க, அதுல 40% பிலோ பாவர்ட்டி லைன், சரியா? கொஞ்சம் அபவ் பாவர்ட்டி லைன் எல்லாம் சேர்த்தா 100 கோடி வந்துடும். மீதி கொஞ்சம் பேர் மிடில் கிளாஸ்ல வச்சா 119 கோடி வந்துடும். 1 கோடி பேர் வெயிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதில் 4000 பேர் தான் பிடிச்சாங்களா? இன்னொன்று, அவங்க எல்லா இடத்துலையும் போய் அவ்வளோ பேரையும் சர்ச் பண்ற அந்த கெப்பாசிட்டி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அவங்களோட மேன் பவர் வேணும் இல்லையா? சொல்லலாம். இப்போ சென்னையில இருந்து ரைட் பண்றதுக்கு ஆந்திர பிரதேசில இருந்து 60 பேர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வர வேண்டியிருக்கு. அப்ப ஆந்திர பிரதேசில் எப்படி ரைட் பண்ணுவாங்க? ஆகவே இப்படி பல these are all structural administrative problems. நான் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. Can I add one more thing to the point you're making? Central Board of Direct Taxes, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஹிந்துல வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் மாதிரி இந்த வங்கிக்குள்ள போன பிறகு வங்கிக்குள்ள போன பிறகு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வைக்கப்படப்புக்குள்ள ஊசி தர்ற மாதிரி சொல்றாரு. அவர் யஷ்வந்த் சின்ஹாவோட பொருளாதார ஆலோசகராக இருந்தவர். இன்னொன்னு அவர் சொன்னார் இல்லையா, அதற்கு பிறகு இமீடியட்டா இதே மாதிரி ஒரு பேனல் டிஸ்கஷன்ல இன்னொரு ரொம்ப பிரபலமான ஒரு பொருளாதார நிபுணர் சொல்றார், அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். இப்ப வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால எல்லா டீடைல்ஸும் இருக்கு அப்படிங்கிறது. அதனால கஷ்டம் இல்ல. 60 லட்சம் பேரை புடிச்சா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி முன்னால இருந்தே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. ₹1 டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அவங்க பண்ற செலவு மோர் தென் ₹1 அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் டாக்ஸ்ல. இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் தான். இது வந்து எக்ஸைஸோ அதோ இல்லை, இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் தான் போறாங்க. இது வந்து ஐ வில் சே இட்ஸ் a very small proportion of the total black money இந்த எக்கானமி. டோட்டல் பிளாக் மணியை அட்ரஸே பண்ணல. 4 பிரீஃபா சொல்ல விரும்புறேன். இந்த 4 கருப்பு பணத்தை பத்தி விசாரிக்கவே இல்லை அப்படின்னா இந்த 53 நாட்கள்ல அது ஒரு கணிசமான தொகை வெள்ளையாக மாறி இல்ல. அதாவது எந்த கவர்மெண்ட்னாலும் அவங்களுடைய பாலிசி நோக்கங்கள்லாம் சரியா தான் இருக்கும். மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம், மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான். ஆனால் அது மீன்ஸ் டு அச்சீவ் தட் எண்டு. எந்த வழியில் போகிறோம், எந்த முறைகளில் போகிறோங்கிறதுல தான் வெற்றி தோல்வி வருது. இப்போது எனக்கு சந்தேகம், இந்த வழி சரியில்லை, இந்த வழியில் அச்சீவ் பண்ணல. இந்த 50 நாளையில் சிம்டம்ஸ்னு வச்சுக்கலாம். 50 நாளையில் இட்ஸ் நாட் அ வெரி பிக் பீரியட். ஒரு சிம்டம்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 4 குறிக்கோள்களுமே கொஞ்சம் கூட அச்சீவ் பண்ணல. அல்லது யாராவது ஒருத்தர் ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கணும். இதுல மெயின் டிராபேக் என்னன்னா, தேர் இஸ் நோ ரோட் மேப். ஒரு பாலிசியை கொண்டு வரும்போது ஒரு ரோட் மேப் இருக்கும். இப்போ ரிசர்வ் பேங்க் பாலிசினா அதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கும். மீடியம் டேர்ம் பாலிசி, லாங் டேர்ம் பாலிசி. மீடியம் டேர்ம்னா 2-3 இயர்ஸ், லாங் டேர்ம்னா 5 இயர்ஸ் பாலிசி இல்லை. இன்னொன்று நான் தெளிவுபடுத்த விரும்புறது, இந்த கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறத பற்றி. ஏன்னா ஜனங்கள் பொருளாதாரம், ரிசர்வ் பேங்க் கேஷ்லெஸ் எக்கானமி நம்ம செகண்ட் ஹாஃப்ல பேசலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நான் கேட்டேன். திரு சேகர், இன்னைக்கு சாமானிய மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பயத்தினோட கூட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, நாளைக்கு பிரதமர் அறிவிக்கக்கூடிய, இல்லை பிரதமர் ஒருவேளை பேசினால் பணத்தை வெளியில் எடுப்பதற்கான அந்த நிபந்தனைகளை தளர்ப்பாங்க அப்படின்னு. ஆனா நாங்க ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு மறுபுறத்துல சொல்லும் போது, நாளையோ நாளை மறுதினத்திலிருந்தோ நான் போட்டிருக்கக்கூடிய பணத்தை என்னால எடுக்க முடியாதா அப்படிங்கிற பயம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கு. ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ இந்த பணத்தை
பிளாக் மணி உள்ள வந்ததா வெளியில வந்ததா அப்படின்னு சொல்றாங்க. சாமானிய மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கிறத கேட்குறீங்க. இன்னைக்கு 14,40,000 கோடி ரூபாய் உள்ள வந்திருக்குன்னா இந்த 14,40,000 கோடி ரூபாய் 50 நாளுகளுக்கு முன்னாடி யாரிடம் இருந்திருந்தது என்று இந்த அரசாங்கத்திற்கோ இந்த பேங்க் செக்டாருக்கோ யாருக்குமே தெரியாது. ஒரு உதாரணமா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தியாகச்செம்மல்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் பிளாக் மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை கோடிக்கு பிளாக் மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் தெரியுமா? இது எத்தனை கை மாறுதோ அத்தனை கைக்கு பிளாக் மணி டிரான்சாக்ஷன் போகும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் சொத்தை 5 கோடி ரூபாய் ஒயிட் மணிலயும் 5 கோடி ரூபாய் பிளாக்கா கொடுத்து மிஸ்டர் ஆச்சாரியாட்டேந்து வாங்கினீங்கன்னா அவர்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் அவங்ககிட்ட போயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, 5 கோடி ரூபாய்க்கு வருமான வரி ஏய்ப்பு செய்யறாரு. ஏன்னா 5 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் சேர்த்தா 5 கோடிக்கு தான் வித்துன்னு காட்டுறாரு. அவர்கிட்ட இருந்து ராமசுப்ரமணியத்திட்ட வந்துச்சுன்னா அந்த 5 கோடி ரூபாய் அந்த ராமசுப்ரமணியம் 10 கோடி ரூபாய் சொத்தை விற்கிறாரு. ஆனா 5 கோடி ரூபாய்க்கு தான் வித்தேன்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய்க்கு தான் அடுத்த 5 கோடியை கேஷா வாங்கிட்டாரு. இது ஒரு 5 கோடி 5 பேர்கிட்ட சர்க்குலேட் ஆச்சுன்னா 25 கோடி ரூபாய்க்கு வருமான வரி ஏய்ப்பு வருது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா 14 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா 14 லட்சம் கோடி இந்த மணியோட சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணும். கேஷ்லெஸ் எக்கானமியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா மணியோட சர்க்குலேஷன் தேவையில்லாம அதிகமா இதுல எந்தெந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதான். 1 கோடி இருந்தா கூட 10 கை மாறிச்சுன்னா கேஷ் 10 கோடி ரூபாய்க்கு வருமான வரி வைப்பு சேர்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப 14 லட்சம் கோடி ரூபாய் எப்படி சொல்ல நினைக்கிறேன். எனக்கு புரியல. எப்படி 1 கோடி ரூபாய் 10 கைக்கு மாறும்போது ஒரு உதாரணம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ரொம்ப ஒரே ஒரு கோடி லெவலுக்கு 5 கோடி ஜாஸ்தி. அதனால நீங்க கொஞ்சம் ஃபிகர் 1 கோடிக்கே சொல்றேன். இப்ப உங்கள்ட்ட 1 கோடி ரூபாய் டாக்ஸ் பெய்டு மணி இருக்கு, 1 கோடி ரூபாய் பிளாக் மணி இருக்கு. நீங்க ராம ஆச்சாரியாட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஒயிட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்றீங்க, மீதி 1 கோடி ரூபாய் கேஷா கொடுத்துறீங்க. அப்ப அவர் வருமான வரி டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாரு, என் சொத்தை 1 கோடி ரூபாய்க்கு தான் வித்தேன். ஆனா அவர் வித்தது எவ்வளவு? 2 கோடி ரூபாய்க்கு. ஏன்னா உங்கள்ட்ட இருந்து 1 கோடி கேஷா வாங்கினாரு, 1 கோடி செக்கா வாங்கினாரு. அப்ப அவர் வருமான வரி டிபார்ட்மெண்ட்ல 2 கோடி ரூபாய்க்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு காட்டுறதுக்கு பதிலா 1 கோடி ரூபாய் தான் காட்டுறாரு. அதே ஆச்சாரியா ராமசுப்ரமணியத்திட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஏன்னா வெட்ட கையில 2 கோடி ரூபாய் இருக்கு. பேசுறது எல்லாமே பேசுறது இல்ல, நீங்க பேசுறது இல்ல. இந்த மணி தான் சர்க்குலேஷன். ஒரே 1 கோடி ரூபாய் தான் 1 கோடி ரூபாய் பிளாக் மணி 5 கையில 10 கையில 10 டிரான்சாக்ஷன்ல மாறிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் 1 கோடி ரூபாய்க்கு வருமான வரி ஏத்துறாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை என்ன? அந்த என்ன போன்ற salary class இல்ல ஒரே ஒரு உதாரணம் 5 பேர் இல்ல முதல்ல நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பணம் எங்க இருக்கு? இப்ப இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் 14 லட்சம் கோடி ரூபாய் 14 லட்சம் கோடி ரூபாய் எங்க இருந்து எந்த அக்கவுண்ட்ல யார கொண்டு வந்து அது யாராவது ஏமாத்தி அதத்தான் கேக்குறேன், திரும்ப கேக்குறேன். நீங்க 14 லட்சம் கோடியில ஒரு நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இல்ல முடிச்சிடறேன், குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் நீங்க சொல்ற டாக்ஸ் எவேஷன் செய்யறவங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஏற்கனவே இருக்கிற வருமான வரித்துறை இருக்கு. இல்ல டாக்ஸ் எவேஷன் யார் செய்யலங்கறீங்க? ஒரு நிமிஷம் நான் அதை கிளாரிஃபை பண்றேன். அவங்க சொல்றது எகனாமிக்ஸ்ல வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன், அது சரியான ஒயிட் மணிக்கும் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் உண்டு, பிளாக் மணிக்கும் உண்டு. பிளாக் மணி பேஸா ஒரு அமௌண்ட் இருக்கு. நல்ல மணி அவங்க ஆர்பிஐல கொடுத்தது 16 லட்சம் கோடியோ 18 லட்சம் கோடியோ இருக்கு. அது அந்த 18 லட்சம் கோடி தான் கிடையாது. அந்த 18 லட்சம் கோடி 100 கோடி பேர்கிட்ட இருக்குது. அந்த 100 கோடி பேரும் அதை ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இன்னொரு டிரான்சாக்ஷன் அது எல்லாம் சேர்த்தா டோட்டல் டிரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் ரொம்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த அமௌண்ட் இருக்கும். அதை தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பிளாக் மணிக்கு ஒரு சர்க்குலேஷன் இருக்கும். இல்ல ஆனா பேஸ் ஒரே அமௌண்ட் தான். அது இன்னொன்னு these are not parallel tracks. சொல்றது கரெக்ட் தான். இல்ல இது இல்ல சொல்ற அதே இல்ல அது எக்கானமிஸ்ட் அது கரெக்ட் சார். இணையான பாதைகள்ல போல கருப்பும் வெள்ளையும் கருப்பாவே இருக்குல்ல, வெள்ளை வெள்ளையாவே இருக்கிறது இல்ல, சாக்கு மூட்டையில போடப்படல கருப்பு பணம் தொடர்ந்து ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் வாட் இஸ் பிளாக் டர்ன்ஸ் ஒயிட். அவர் சொல்ற கணக்கு அப்படி வரவே இல்லை. எல்லாம் பிளாக்காவே போறது கூட அக்யூமுலேட் ஆகுதுங்கிறாரு. இல்ல மணி சப்ளை அதிகரிப்பதனால தான் பிளாக் மணி சர்க்குலேட் வாதம் இருக்கு பாருங்க. இக்கானமி பண்ணிருக்காங்க.
அதாவது ஒரு நாட்டுல growth நடக்குதுன்னா எல்லாமே asset price எனக்கு inflation. ஒரே ஒரு நிமிஷம். அது பிகாஸ் மணி சப்ளை சொல்றது கரெக்ட் இல்ல. திரு பீட்டர், எனக்கு செம்மல், நான் நண்பர் சேகர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய விவசாயி. எனக்கு 1 ஏக்கர் இடம் இருக்கிறது. அந்த 1 ஏக்கர் இடத்தை வந்து நான் வந்து சேகரை மாதிரி ஒரு பெரிய வசதியானவற்றை வந்து நான் வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு 1 கோடியை வந்து ஒயிட்ல கொடுத்துட்டு 1 கோடியை பிளாக்ல கொடுத்துட்றாரு. இப்ப அவற்ற இருக்கிற 2 கோடி வந்து ஒயிட் ஆயிப்போச்சு. நான் வந்து என்னுடைய ஹார்ட் ஏண்ட் லேண்ட் வந்து 2 கோடியில நான் 1 கோடி ரூபாய் கணக்கு கள்ள பணத்தை நான் கையில வச்சிருக்கேன் இப்போ. ஆனா இப்ப டாக்ஸ் வந்து இன்னைக்கு யார்கிட்ட கருப்பு பணம் இருக்கிறது? அந்த கருப்பு பணம் வைத்திருந்தவர் வந்து அதை நிலத்தை மூலம் ஒயிட் ஆக்கிட்டாரு. நான் நல்ல நிலம் வச்சிருந்தேன், நான் வந்து இப்ப என் கையில கருப்பு பணம் இருக்கிறது. இப்போ வந்து நண்பர் சேகர் சொல்வதை போல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைத்தான் நான் தான் பாதிக்கப்படுகிறேனே ஒழிய சேகருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு வந்து என்ன, நீங்க வந்து அதனாலதான் சொல்லுகிறோம், கருப்பு பணம் வந்து நிலமாக இருக்கிறது, தங்கமாக இருக்கிறது, ஷேர்ஸாக இருக்கிறது. நீங்க எல்லா கேஷையும் இன்னைக்கு சொல்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த காய்கறி மார்க்கெட்ல வேலை பார்க்கிற பெண் வந்து 10 லட்சம் ரூபாய் கேஷ் வச்சிருக்கா கையில. ஒரே நிமிஷம் முடிச்சிட்டாங்க. ஓபில இருக்கனால சரியா கேட்காது. சொல்லுங்க பீட்டர். ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு லேடி வச்சிருக்கா. அவ வந்து அவருடைய கேபிட்டல் அதை கொண்டாந்து பேங்க்ல போட்டிருக்கா. நாளைக்கு வந்து அதை விசாரணை பண்ணி நீங்க இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுத்து 1 வருஷம் கழிச்சு தான் நீங்க விசாரணை முடிஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா அவ தொழில் எப்படி நடக்கும்? இதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்க வந்து அவங்க ஆர்பிஐ சார் சொன்ன மாதிரி வேர் இஸ் தி மெக்கானிசம்? சரி, நம்ம அதெல்லாம் வந்து நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா 85 கோடி 90 கோடி கணக்கு வந்து எத்தனை இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் பார்க்க முடியும்? திரு பீட்டர் சொல்லிருக்க ரொம்ப முக்கியமான, நம்ம வந்து வெளியில இருக்கிற கேஷ் ஸ்டாக்கிங் ஃப்ளோ, ஒரே நான் முடிச்சிடறேன், ஸ்டாக்கிங் ஃப்ளோவும் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் பேங்க்ல ஸ்டாக் ஆயிருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்தம்பித்திருக்கிற பொருளாதாரத்தை இயக்க வைப்பதற்கு ஒரு தேவையாக இருக்குது. நம்ம பேசலாம், இடைவேளை எடுத்து பேசணும். இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு சேகர், நேரடியாக உங்களோட பதில். இடைவேளைக்கு முன்பு திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்ட கேள்வி, உங்களுடைய பதில் நேரடியாக சொல்லலாம். சார், அவர் என்ன சொல்றாரு, பிளாக் மணி வந்து நிலமாவோ தங்கமாவதோ இருக்கு, பணமா இல்லைங்கிறாரு. ஆனா நிலத்தோட ஒவ்வொரு பரிமாற்றங்களும் போகும்போது இந்த பிளாக் மணி தான் சர்க்குலேட் ஆகுது. யாருமே செக்ல வந்து கொடுக்கும் போது ஒயிட் மணியை கொடுக்கறது இல்ல. இல்ல, அவர் கேட்ட கேள்வி வேறொரு ஆங்கிள். அதாவது ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் முதலீடு இருக்கு. இல்ல ஒருத்தரிடம் பிளாக் மணி இருக்கு, இன்னொருவரிடம் பிளாக் மணி கிடையாது. அவருக்கு அந்த சொத்தே, அந்த மொத்தமான சொத்தே அதுதான். அவர் கொடுக்கும் போது 1 கோடி ஒயிட்லயும் 1 கோடி பிளாக்லயும் கொடுக்குறாரு. 2 கோடி இவர்கிட்ட வந்துருது. இப்ப இந்த 2 கோடி கணக்கு இல்லைன்னா 2 கோடியில 1 கோடி இவரோட பிளாக் அப்படிங்கும் போது இவர் அந்த எந்த தப்பும் செய்யாத போது இவர் ஏன் அது பிரச்சனை ஆகணும்? அப்படிதானே இன்னைக்கு மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லயும், மெயினா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லயும், ஜுவல்லரி மார்க்கெட்லயும் இதுதானே நடந்துட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இல்ல, இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்லயே சொல்றேன், 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கினா பேன் நம்பர் வாங்கணும், 2 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல டிசிஎஸ் வாங்கணும் அப்படி இருந்தது. என்ன பண்றாங்க, உடனே 10 லட்சம் ரூபாய்க்கு சொல்லுவாங்கன்னா உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்களா, 5 பேரை கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க. எப்படி பிளாக் மணி சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப அவற்றை 2 கோடி ரூபாய் ரொம்ப எளிமையா பேசுவோம், நிறைய நேரம் இல்ல, ரொம்ப எளிமையா பேசுவோம். ஒரே நிமிஷம். இப்படி சர்க்குலேட் ஆன பிளாக் மணியை இந்த 50 நாள் நடவடிக்கை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிச்சு? இல்ல, இத ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த திட்டமே. இந்த ஸ்டாப் அதாவது எப்ப ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சீங்க? இப்ப இந்த சிஸ்டத்துல எல்லாமே பணம் வந்துருச்சு. சிஸ்டத்துக்குள்ள இன்னைக்கு பணம் வந்துருச்சு. இந்த சிஸ்டத்துல இருந்து இன்னைக்கு வெளியில போயிருக்கிற பணம், அதாவது டெபாசிட் பண்ண பணத்துல இருந்து, நான் வந்து இதனால வந்து சர்ப்ளஸ் பணத்தை பத்தி பேசல, டெபாசிட் பண்ண பணத்துல இருந்து வித்ட்ராயல் பண்ண பணத்து போக மீதி பணம் சிஸ்டத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பணங்கள் எங்க யார்கிட்ட இருந்ததுன்னு இருக்கு. இப்ப இதை எடுத்துட்டு போறவங்களுக்கு, வித்ட்ரா பண்றவங்களுக்கு எனக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இத தவிர இன்னைக்கு காலையில நீங்க எக்கனாமிக் டைம்ஸோ இல்ல பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸோ படிச்சீங்கன்னா 60 லட்சம் பேரு தான் 7 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை போட்டிருக்காங்க. இந்த 60 லட்சம் பேர் அக்கவுண்ட்ஸ் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணினால், ஏன்னா இன்னைக்கு 60 லட்சம் 6 மில்லியன் 6 மில்லியன் 60 லட்சம் பேர் அவங்க 7 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. அது 2%. ஏன்னா அந்த அக்கவுண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணினால் இதுல வந்து யாருக்கு வந்து இவங்களுடைய முன்னால் செலுத்தப்பட்ட வருமான வரி ரிட்டர்ன், இவங்களுடைய வருமானம், இதை பொறுத்து இவங்களால இந்த அளவுக்கு டெபாசிட் பண்ண முடியாம பார்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது இதுவரைக்கும் 5000 பேருக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு. இனிமே நோட்டீஸ் விடுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனுடைய சராசரி 12 லட்சம் ரூபாய். 60 பேர்
7 லட்சம் நீ கணக்கு போட்டு பாருங்க. இட் இஸ் நாட் ஹியூஜ் அமௌண்ட். 60 லட்சம் பேர் 7 சில லட்சம் பேர் கோடி. சில சார், பேர் அப்படி பாத்தீங்க. இருங்க let me have my turn. Let me have my turn. You don't intervene. Shekhar, please wait. நீங்க பேசுறீங்கல்ல, let me come to. நான் எனக்கு தெரியாத ஆவரேஜ் பத்தி எனக்கு. Why are you intervening? அதாவது சராசரி ஃபிகர் வந்து டிபிக்கல் அல்ல. Some people have very large amount, some will have small amount. So there will be some people who can come into the net. But இது ஒரு பார்ட். நான் என்ன சொல்றேன், பீட்டர் என்ன கேட்டாரு, எங்கிட்ட இருக்கிற வெள்ளை பணம் உங்ககிட்ட வந்து எங்கிட்ட இருக்கிற கருப்பு பணம் உங்கள்கிட்ட வெள்ளையாயிடுச்சியா, உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளை பணத்தை கருப்பு பணத்தை நான் வெள்ளையாக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஆர்டினரி பீப்புள் வித் இன்னசென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் ட்ராப்ட் இன் திஸ். இது எதுக்கு, அதாவது 15 லட்சம் கோடி ரூபா வந்துருச்சுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆர்பிஐக்குன்னா கவுண்டர்ஃபைட் நோட் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ எது கவுண்டர்ஃபைட் நோட்டு எது பிளாக் மணிலாம் அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஒகே போரில் வந்து ஊசி கண்டுபிடிக்கலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி. பட் பாயிண்ட் இஸ் 4 இலக்குகள் சொல்லப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க, 5 லட்சம் கோடி ரூபா வரவே வராது. இப்போ சொல்றது வேற. என்ன சொல்லிட்டே இருந்தாங்க அரசாங்கத்திலிருந்து, 5 லட்சம் கோடி ஸ்டேஷனுக்கு வராது, எரிச்சிருவாங்க போயிடுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. 1 கோடி கூட வரலைங்க. அது எனக்கு பதில் சொல்லுங்க. 4 இலக்குகள் நிறைவேறல, பதில் சொல்லுங்க சார். நான் இப்ப கேஷ்லெஸ் பேசிட்டு இருக்கலாம் சார். நான் நண்பரோட நான் வேற ஒரு தொலைக்காட்சியில் இதே இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த 5 லட்சம் வரும், எஸ் அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு தோராயமா 5 லட்சம் கோடி வரப்போறது இல்ல, அதனால அதை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை டிவிடெண்டா கொடுத்துருவாங்க, அதெல்லாம் அபத்தம் அப்படிங்கறது நானே சொன்னேன். ஐ மேட் இட் வெரி பிளைன். அதனால இப்ப 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்தாச்சு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செலவுன்னு பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் செலவுனா 1.2 லட்சம் கோடி மினிமம். அப்புறம் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு எழுதுனீங்கன்னா ஒரு 20,000 கோடி. அப்ப 1.5 லட்சம் கோடி இதுக்கு அதுக்கு சரியா படும். நீங்க என்ன வரப்போகுதுன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது இல்லைங்கிறது நான் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட். அதே சமயத்துல இந்த 60 லட்சம் பேருக்கு மிஸ்டர் சேகர் சொன்னது போல டெஃபினட்டா ஸ்க்ரூட்டினி பண்ண முடியும் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் வேர் விதால் அந்த இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா அது என்னன்னா அவர் சொன்னது போல 11.67 லட்சம் கோடி லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கு போட்டா மாதிரி கணக்கு வருது. ஒருத்தர் ரொம்ப கூட போட்டிருப்போம், இன்னொருத்தர் ரொம்ப கொஞ்சம் ஒரு செகண்ட். ஆனால் இதெல்லாம் இப்ப ஏன்னா நீங்க முதல்ல கேட்டதுன்னா எவ்வளவு கருப்பு பணம் வரும். இந்த 7 லட்சம் கோடியை நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியாச்சுன்னா அதுல எவ்வளவு கருப்பு பணம் வரும். அதுல அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன ஆவரேஜ் தான் நான் கேட்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி விவரம் இல்ல. 7 லட்சம் கோடி நீங்க சராசரி 60 லட்சம் பேர் போட்டிருக்காங்க, ஆவரேஜ் எடுத்தா 12 லட்சம் வருதுன்னா நீங்க கொடுத்திருக்க எக்ஸம்ஷன் 2,50,000 ரூபாய். அதுக்கு மேல போனாதான் நீங்க ஸ்க்ரூட்டனி அப்படின்னு சொல்றீங்க. அதை தாண்டி இங்க இருக்கிற தனிநபர் வருமான வரி, தொழில் செய்வதற்கு ஒரு வருமான வரின்னு பல்வேறு லிமிட்ஸ் இருக்கு. இந்த லிமிட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு தனிநபருக்கு எவ்வளவு தூரம் டாக்ஸ் எவேஷன் வந்திருக்கும், அதுல எவ்வளவு ஃபைன் போட்டு எடுக்கறாங்க, அதோட ஹியூஜ் அமௌண்ட். ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். இருங்க ஒரு நிமிஷம் சார். அதாவது நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட். இப்ப இதுல வந்து எல்லாருமே மாட்டுவானா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐ கான்ட் கிவ் எனி கிளாரிஃபிகேஷன் ரைட் நவ. அப்படிதான் அரசாங்கம் சொல்லுது. இல்ல சார், என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத ஸ்க்ரூட்டினி எடுத்து போறாங்க. மற்ற சேகர் will also substantiate what I say as right. என்னன்னா அதுக்கு மேல வரக்கூடியது எவ்வளவு வந்ததுன்னா அப்பதான் நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா 50% டாக்ஸ் 25% அவன் ஒத்துண்டான்னா இந்த 3 மாசத்துக்குள்ள அவ ஒத்துண்டானா அந்த மாதிரி ஆக போறது இல்லைன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா பணமும் 85ல இருந்து 100% இருக்கிற பணம் அவ்வளவு போயிடும். எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துருவாங்க. அப்படிங்கிற சிஸ்டம் தான் வரப்போறது. இல்ல 14 லட்சம் கோடி உள்ள வரும்னு அவங்க நான் எதிர்பார்க்கல. முதல்ல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, முதல்ல சொன்னது என்னது, 500 ரூபா நோட்ல 1000 ரூபாய் நோட்ல தான் கருப்பு பணம் இருக்குன்னாங்க இல்லையா. எல்லாம் பேங்குக்குள்ள வந்துட்டா அதுல இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தாப்புல இப்படி வர்றது அவங்க எதிர்பார்க்கல, அவ்வளவு உள்ள வருது 80-90%. உடனே அதுக்குள்ள உள்ள கொண்டு வராம எது கருப்பு வெள்ளைன்னு பிரித்து பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கரன்சி நோட்ஸ்ல தான், கரன்சி நோட்ஸ் தான் கருப்பு பணமா இருக்குது. 60 லட்சம்னா பெரிய இது கிடையாது. 60 லட்சம் பேரை பிடிச்சா இவ்வளவு பேர் பிடிச்சானா டோட்டல் பிளாக் மணி பற்றி ஃபைனான்சியல் இன்டெகிரிட்டி இன்டர்நேஷனல்னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க எவ்ரி இயர் கண்ட்ரிய பண்றாங்க. எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ்ங்கிறான் இந்தியாவில். பிறகு கருப்பு பணத்துல முதல் ரேங்க் USA. ஆல் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஒரு மினிஸ்கியூல் டோட்டல் பிளாக் மணில இவங்க கண்டுபிடிக்கிற பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க போய்.
அது வராது. Absolutely correct. அது வந்து very very small percentage. It cannot be even 1% of the total black money. இன்னொன்னு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாக் மணி வச்சிருக்க they are all shitting in their pants. ஒன்னு. இரண்டாவதாக இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் வித்தின் இந்தியா அவுட் சைடு இந்தியா எல்லாம் they have all come to a grand halt. இது நான் இவர் நண்பர் சொன்னாங்க அந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அதே பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் சொல்றேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹவாலா டிரான்சாக்ஷன் வந்து டிமானிட்டைசேஷன் பெரிய அதுக்கு அப்புறம் எஸ் இட் ஹஸ் கம் டவுன் பெரிய இண்டஸ்ட்ரி 2 ல 5% மேல தான் அது மேல முடியாது அது பெரிய இண்டஸ்ட்ரி 95% பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட வேலை பார்த்த ஒரு நண்பர் சொன்னாரு எவ்வளவு உண்மைன்னு தெரியாது கருப்பு பணத்தை ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இந்தியன் கரன்சில வைக்கல ஃபாரின் கரன்சில வச்சிருக்காங்கங்கறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க சரி திரிஷேகர் இன்னைக்கு ஃபைனல் பேட்ச் டைம் குறைவா இருக்கு அது 5% எங்க மொரிஷியஸ் சைப்ரஸ் சிங்கப்பூர் பண்ணல சொன்னேன் 5% இருக்கவங்க பணத்தை கொண்டு வரதுக்கு நீங்க டபுள் டாக்ஸ் அக்ரிமென்ட் அவாய்டன்ஸ் அக்ரிமென்ட் நீங்க போட்டுருக்காங்க ஒரு நம்பர் ஜவுளிகளே நினைக்கிறேன் பிளாக் மணி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் சரி இறுதி கருத்து அதுக்கு 5% தான் இறுதி கருத்து கேட்கும்போது நான் வரேன் திரிஷேகர் உங்களுக்கு இறுதி கருத்து இனி எப்படி நகர போகிறது அப்படிங்கறது தொடர்பான உங்களுக்கு இறுதி கருத்து சார் கேஷ்லெஸ் எக்கானமி வந்துச்சுன்னா growth இருக்கும் சார் நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன் நீங்க தி இந்து தமிழ் மேகசின் எக்கனாமிக் டைம்ஸ் 17வது நவம்பர் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட தான் பிசினஸ் பண்றாரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டை ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட 7 ல இருந்து 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டை பேங்க் மூலமா டிரான்சாக்ஷன் அதாவது அவர் வந்து பால் வாங்குறாரு பால் தான் வாங்குறாரு பாலை ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்றாரு 7 லட்சம் ரூபாய் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இந்த டிமானிட்டைசேஷன் வந்துருச்சு உங்க பிசினஸ் எப்படி அஃபெக்ட் உங்களுக்கு பால் வாங்க முடியுதா என்னுடைய கஸ்டமர் எனக்கு அக்ரிகல்ச்சர் என்கிட்ட இருக்கிற எந்த அக்ரிகல்ச்சர் சஃபர் பண்றல ஏன்னா நாங்க வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே கேஷ்லெஸ் எக்கனாமில அவங்க ட்ரெயின் பண்ணிட்டோம் ரெண்டாவது இந்த காரணத்தினால என்னோட பிசினஸ் வந்து 20% முன்னேறி இருக்கு கேஷ்லெஸ் எக்கானமி வந்ததுனால ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் கேஷ்லெஸ்ஸா நடக்கிறதுனால அது என்னோட வியாபாரம் கூடி இருக்கு அவரோட வியாபாரம் கூடி இருக்கு அவர்ட்ட வாங்கிட்டு போனாங்க இல்ல இருங்க அவர் என்ன சொல்றாரு உடனே வந்து ஏதாவது நம்ம வந்து அவரோட வியாபாரம் நீங்க பால் வியாபாரம் சொன்னீங்க நான் அதான் கேக்குறேன் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் பால் உற்பத்தியாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் தான் நேத்து வரைக்கும் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க சார் அதான் சொல்றேன் இல்ல நான் சொல்ல வரதுக்கு நீங்க யார் யார் வந்து கேஷ்லெஸ் எக்கானமில ஏற்கனவே இதே மாதிரி இன்னைக்கு ஒரு சிமெண்ட் கம்பெனி கேஷ்லெஸ் எக்கானமி தான் இல்ல கேஷ்லெஸ் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா 15 லட்சம் கோடி ரூபாய் மணியா இருக்கு அதுல வந்து ஒரு 4 லட்சம் கோடி கருப்பு பணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அதுல எவ்வளவு கருப்பு பணங்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்லலாம் இதுல டெபாசிட் பண்ணலாம் இருக்கு ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் மணி உள்ள வந்தனால future cash transaction of black money circulations அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மணி ஸ்பின்னிங் மணி சர்க்குலேஷன் சார் சொன்ன மாதிரி மணி வெலாசிட்டி 1 லட்சம் 1 கோடி ரூபாய் பிளாக் மணி இருந்துச்சுன்னா 10 கை மாறிச்சுன்னா அது 10 கோடி ரூபாய் டாக்ஸ் எவேஷன் 100 கை மாறிச்சுன்னா 100 கோடி ரூபாய் டாக்ஸ் நம்ம ஃபியூச்சரை பார்க்கலாம் திருப்பிட்டு நான் உங்களிடம் தொடங்குற இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யுங்க எனக்கு 1 நிமிடத்துக்கு குறைவாக நேரம் இருக்கு இனி எப்படி நகர போகிறது நாட்கள் அதாவது ஒன்னு சொல்ல அதாவது செம்மல் ஒரு அரசாங்கத்திற்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்று சொன்னால் அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அரசாங்கத்திற்கு வந்து பிரச்சனைகளே எது என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்ற போதுதான் நான் ஹவு அன்பார்ச்சுனேட் we are என்று தெரிகிறது நான் வந்து ஒரே ஒரு கேள்வியை நண்பர் சேகர்ட்ட கேட்கிறேன் எல்லா பணமும் உள்ள வந்துட்டுதுன்னு சொன்னாரு நாங்க சேகர் ரெட்டிட்ட இருந்த பணம் எந்த பணம் அது எங்க இருந்து வந்த பணம் நீங்க வந்து டாண்டன் வக்கீல்கிட்ட உள்ள பணம் எந்த பணம் எவ்வளவு பணம் நேற்று வந்து ஒரு அவர் சொல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நேற்று வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து போட்டிருக்கிறாங்க கேரளாவில் உள்ள 3 ஜுவல்லரி அடமானம் பான் புரோக்கர்ஸ்ட வந்து 300 டன் தங்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் சாவரின் கண்ட்ரீஸ்ல 7-8 கண்ட்ரீஸ் வச்சிருக்கிற தங்கத்தை விட இது அதிகமான தங்கம்னு சொல்றாங்க இன்னைக்கு கரன்சி நோட்டை சொல்றீங்கல்ல இந்தியாவில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது அது how much it is accounted for அதற்கு வந்து என்ன செய்வீங்க நீங்க if you can you make a calculation of it நீங்க நாளை கேட்க முடியுமா தங்கத்தை கொண்டு எல்லாரும் பேங்க்ல வைங்கன்னு சொல்ல முடியுமா அங்கேதான் கருப்பு பணம் இருக்கிறது அந்த ஒரு பாயிண்ட் இரண்டாவது நான் ஒன்னு சொல்றேன் இது வந்து எதற்காக இந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பதை மோடி அரசாங்கம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் எப்பொழுது இந்த கஷ்டம் முடியும் என்பதையும் மோடி அரசாங்கம் சொல்ல வேண்டும் அது ரொம்ப சுருக்கமா திராத்திரை உங்களுக்கு ஃபைனல் வேர்ட்ஸ் உடனடியாக பணத்தை வங்கியில் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும்
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கரன்சி முடியல நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது, லைவ்லிஹுட் பாதிக்கப்படுது. 2 விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கடன் வைவர் என்பது இன்றைக்கு ஒரு தேவையாக இருக்குது. இல்லைனா சர்வை பண்ணுறதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கடன் தள்ளுபடி. ஆமாம். 3வது சிறு குறு தொழில் முனைவோர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டியது கடுமையான பாதிப்பு நான் திருப்பூர் நேரடியாக பார்த்துருக்கிறேன். 4வது எம்என் ரேகா போன்ற அமைப்பு வேலை நாட்கள் ரெட்டிப்பாக்கப்பட்டு வேலைவாய்ப்புக்கான ஏற்பாடு, லைவ்லிஹுட்டுக்கான காம்பன்சேஷன் செய்யப்படணும். 5வது மாநில அரசுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மாநில அரசுகளுடைய பாதிப்புகளை மத்திய அரசு ஈடு செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கிகளை செயல்பட அனுமதிக்க வேண்டும். எஃப்ஆர்பிஎம் சீலிங்கை உயர்த்த வேண்டும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மீது கட்டாயமாக அந்த காஸ்டை குறைப்பதற்கான இன்சென்டிவ்ஸ் அரசாங்கம். கடைசி பாயிண்ட்ல இருந்து வரேன். அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நான் ரொம்ப குறைவா, ஏன்னா அவர் நிறைய நேரம் எடுத்துட்டாரு. டிஜிட்டல் அவர் சொன்னது ரொம்ப நான் ஒத்துக்கிறேன். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்னால காஸ்ட் அதிகமா போச்சுன்னா இது பயன் தராது. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே பாயிண்ட் தான் எடுத்து சொல்லியிருக்காரு அவர். ஆகவே தட் இஸ் 1 பாயிண்ட். நீங்க நாளைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள், வேற பட்ஜெட்டை பொறுத்து கொள்ளுங்கள். இட் இஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் டு தி தாண்டி பட்ஜெட் வரைக்கும் போயிடுச்சு சார். நோ நோ நிச்சயமா நீங்க சார் அது சில பாயிண்ட் எல்லாம் நீங்க பட்ஜெட்டை தான் சொல்ல முடியும். உங்கள மாதிரி நீங்க ஆரம்பத்துல என்கிட்ட 1 கோடி இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க. இப்ப யூ ஆர் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த இன்கம் டாக்ஸ் இந்த வர ஃபைனான்ஸ் பில்ல வர போகின்றது. என்னுடைய கணிப்புல பாக்குற ஜனங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு எப்போ பணம் சரியா கிடைக்கும். அது என்னுடைய அது இப்போ உள்ள கணிப்பு படி அது கிடைக்காது. இந்த ஷார்டேஜ் இன்னும் தொடரும். 7 மாசம் ஆகஸ்ட் வரைக்கும் தொடரும். அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் இறுதி கருத்து வாங்கிட்டேன். அதனால விவாதத்தை நிறைவு செய்யறேன். விவாதத்தில் கலந்துள்ளதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.